சில பிரச்சனை யார்ட்டையும் சொல்ல விட முடிய மாட்டேங்குது, சொன்னால் தீர்வு கிடைக்கும் தெளிவாக தெரியும். அப்படி பெண்களும் ஆண்களும் மனசில் அழுத்தத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த பிரச்சனை ஏன் அந்தளவுக்கு தெளிவுபடுத்தி வச்சுருக்கான்னு சொன்னால், உங்கள்கிட்ட யார்கிட்ட சொன்னால் அந்த பிரச்சனை தீர போகிற கிடையாது, என்கிட்ட ஒப்படைங்க, நான் உங்களுக்கு தீர்த்து தரேன். ஆனால் ஒப்படைக்க தெரிய மாட்டேங்குது, சைத்தான் தடுக்கிறான். இப்படியே மன அழுத்தத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருடைய மனசும் பாதிக்கப்படுற காரணமே இறைவன் ஒப்படைக்கான காரணமாக தான். நன்மை வேணாலும் சரி, தீமை நீங்களாலும் சரி, அவன்கிட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் நன்மையில் வாழ முடியும், தீமையிலிருந்து விலக முடியும். அது எப்பேற்பட்ட தீமையாக இருந்தாலும் சரி, அது அவனுக்கு தெரிஞ்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம், தெரியாமலாம் பண்ணல. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம், நான் அவனை அறிஞ்சே தான் அவங்க தப்பு பண்ண அனுபவிச்சிருக்கான். காரணம் உணர்ந்து தெரிஞ்சு வாங்க, அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான், அதுக்கு மேலே விட்டுற மாட்டான். அப்படி நம்ம எல்லாமே நம்மளுடைய தவறில் உணர்ந்து ஒத்துக்கிட்டு ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. அகப்பாடில் இருக்கும் பொழுது, கவனங்கள் அகப்பாடில் இருக்கும்போது நம்ம இன்னும் எவ்வளோ தேவை இருக்குது நமக்கு. அந்த தேவையில் அடிப்படை வந்து அமைதி. அந்த அமைதி இருந்தால் தான் நம்ம நியாயமாக தேவையான உணர முடியும். அப்படி அமைதி இல்லைன்னு சொன்னால் மற்றவங்க தேவையான நம்ம தேவையாக எடுத்துக்குவோம், தேவையில்லாதான் தேவையான எடுத்துக்கிட்டு அதை பிரார்த்தனையாக்கிட்டு இருப்போம், அதை அடைய அவசரப்படுவோம். இதெல்லாம் ஆசைகள், தேவைகள் கிடையாது. தேவைன்னு மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு, உடை, இருக்க இருப்பிடம் அப்படின்னு இருந்தால் அதையும் தாண்டி அதுக்கு முன்னாடி மனசுக்கு அமைதி. எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அமைதி இல்லை, நிம்மதியாக வாழ முடியல. வீட்டில் உணவுக்கானது, உடைக்கானது, இருப்பிடத்துக்கானது இருக்க தான் செய்யுது. அது கூடுதலாக கொஞ்சம் வாகனங்கள் நம்மகிட்ட இருக்குது, ஆனால் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. ஒரு நல்ல உணவு சாப்பிட போகிற நேரத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வருது, சாப்பாடு வேணாம்னு சொல்கிறோம். காரணம் உணவோட பிரதான மாச அமைதி. அந்த அமைதி 2 பாதை, இந்த பாதை இது இறைவனுடைய பாதை. அந்த அமைதியை நம்ம இறைவனை விரும்பி கேட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் பிரித்து நடக்கிற நேரடி உங்களுக்கு இருக்குது, நம்ம எல்லாருக்குமே இருக்குது.